வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐ டாபிக் தான் பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் தான். இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு பர்சன் வந்து கியூன்ற ஒரு அமௌண்ட்டை, பிரின்சிபல் அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் எவ்வளவு அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 5000 ரிசீவ் பண்றாங்க. தென் அதே அமௌண்ட்டை கியூ அப்படிங்கிறது இங்க வந்து பிரின்சிபல் இல்லையா? ஆனா பிரின்சிபல் என்னன்னு கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, ஆனா ஒரு வேரியபிளா கொடுத்துருக்காங்க. அப்ப அதே அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, 1.5 கியூவா இன்வெஸ்ட் பண்றாங்க இன்னொரு பேங்க்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10%. அதோட இயர் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 5 years. தென் என்ன கேட்கறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை டைரக்டா எப்படி பண்ணலாம்? அதாவது கியூன்ற ஒரு அமௌண்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் இதுதான். ஓகே, 25% இது டைரக்டா சொல்லிட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் இயரையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா 100% வருமா? இன்ட்டு 100%. 4 25 100 100% கியூன்னு இருக்கும். இதுதான் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இல்லையா? அப்ப இதையும் கட் பண்ணா இந்த பெர்சன்டேஜுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கட் ஆயிடுமா? ஏன்னா டினாமினேட்டர்ல வரும். அப்ப கியூவோட வேல்யூ என்ன இருக்கும்? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இல்லையா? அப்ப கியூவுக்கு 1 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5000 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்றது தான் நம்மளுக்கு அமௌண்ட். அப்ப பிரின்சிபல்ங்கிறது ஒரு கியூனாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் என்னதான் இங்க ஒரு கியூ தான். ஓகே, அப்ப 2 கியூவும் சேர்ந்தது தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 5000. ஏன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 கியூன்னு கிடைக்குமா? அப்ப 2 கியூனா இதை வச்சு நம்மளுக்கு கியூவோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 2500. 2500ங்கிறது கியூவோட வேல்யூ. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, செகண்டா அதே அமௌண்ட்டை கிடைக்கிற அமௌண்ட் என்ன பண்றாங்க, இன்னொரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ 1.5 கியூன்னு இருக்கா? 1.5 கியூவை எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 50%. 50% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்க என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? 1.5 இன்ட்டு 2500. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்டு 50% என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 25. அப்ப இது 2 ஜீரோ வரும், ஒரு ஜீரோ என்னவாயிடும், கட் ஆயிடும். அதுல 50% எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அண்ட் 3 தான் இங்க. அப்ப இங்க 3ன்னு கிடைக்கும். 3950. ஏன்னா ஒரு ஜீரோ என்னவாயிடும், டெசிமல்ல கட் ஆயிடும். அப்ப இதுதான் இருக்கும். இதுல பாதி அப்படிங்கிறது தான் என்னது, இதோட ஆன்சர். அப்ப இதுதான் 100%னா 50% எவ்வளவு, 1875 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 100Y இன்வெஸ்டட் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு வருஷத்துக்கு 100Y ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. தென் ரிசீவ் 2500 as the simple interest. 2 வருஷம் கழிச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதா, 2500. அப்ப இதை எப்படி எழுதலாம், 100Y equal to 25% rate of interest means அதை fraction எழுதணும்னா 1/4 எழுதலாமா? எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, 2 வருஷத்துக்கு. எவ்வளவு ரிசீவ் பண்றாங்க, 2500 ரிசீவ் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இது 15 கிடைக்குமா, 50Y இருக்குமா? தென் இதுவும் ஈக்குவல் டு இந்தாண்ட இருக்கறனால இதையும் கட் பண்ணலாம். இதுல 5 டைம்ஸ்னா இதுல 5. அப்ப Y-யோட வேல்யூ என்ன இருக்கும், 50 அப்படின்னு இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, 2 years அப்புறம் ஃபைண்ட் தி பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. பிரின்சிபல் மீன்ஸ் ஒரிஜினலா என்ன இருந்திருக்கும். இந்த இடத்துல 100Yனா அங்க 50 கிடைச்சிருக்கு. அப்போ Yக்கு வேல்யூ கொடுத்தோம்னா என்ன ஆயிடும், 100னா Y அப்படின்னு இருக்கு இன்ட்டு 100. அப்ப 100னா 5000ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர்.
ஓகே நெக்ஸ்ட் ஓகே இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3200ங்கிற ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25 டிவைடட் பை 2% அப்படின்னு இருக்காங்க. ஓகே 25 டிவைடட் பை 2% எக்ஸ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்னே எழுதிக்கிறேன். தென் என்ன கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் பிகம் எவ்வளவு லாஸ்டா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6400 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இதுல டைரக்டா என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணலாமா, இந்த 2க்கு இந்த 2 1 6 டைம்ஸ்னு கட் பண்ணலாம். ஓகே அடுத்தது இதை 4 டைம்ஸ் 1 0வா அகைன் கட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் அண்ட் 0ன்னு கிடைக்கும். வேற என்ன அப்படின்னா இதையும் பண்ணணும்னா 8ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் find the value of x என்னன்னு கேக்குறாங்க. x divided by 2 கிடையாது, x ஓட வேல்யூ 8ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப divided by 2 போட்டோம்னா என்ன ஆகும், x க்கு வேல்யூ என்னவா இருக்கும், 4ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் 4 தான் இதோட ஆன்சர். அந்த வேல்யூ என்னன்னா 4. ஓகே இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஏ பி ரெண்டு பேரும் ஒரு அமௌண்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்ற ஒரு பர்சனும் பீன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஏன்ற பர்சன் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 450 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் பீன்ற பர்சன் 800 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க, 20% பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு ஏன்றவங்க 20% என்ன பண்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும். அடுத்தது இன்னொரு பர்சன்ட் பீங்கிறவங்க எவ்வளவு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப 2 இயர்ஸ்னாலே இங்க என்ன வந்துரும், ரெண்டுக்குமே 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 40% வரும், இங்க 20% வரும் இல்லையா. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை பி அண்ட் ஏ. பிக்கும் ஏக்கும் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ பி கேட்கல, பிக்கும் ஏக்கும் என்ன ரேஷியோ வரும், அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரேஷியோ வரும்னு கேக்குறாங்க. ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு பேத்துக்கும் இந்த பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல 40%னா என்ன கிடைக்கும், 180 கிடைக்குமா. ஓகே 450ல 40%னா 180 கிடைக்கும். இதுல 20% அப்படின்னா 180ல 20% 160 அப்படின்னு கிடைக்கும். ஓகே இது என்னன்னா டைரக்டா இந்த வேல்யூல இந்த 40% வேல்யூ என்னவோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகே 40% அண்ட் 20%. என்ன கேக்குறாங்க, ஏவும் பியும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றாங்க, அந்த இன்ட்ரெஸ்டுக்கு தான் என்ன கேக்குறாங்க, ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அப்ப இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருமே என்னவா இருக்கு, இங்க இந்த 0க்கு இந்த 0க்கு கட் பண்ணிடலாம். அப்படின்னா இங்க 8 இங்க 9ன்னு கிடைக்கும். அப்ப பிக்கு 8ன்னும் ஏக்கு 9ன்னு கிடைக்கும். அப்ப பிக்கு என்ன இருக்கு, 8, ஏவுக்கு 9. அப்ப 8:9 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சம் ஆஃப் rupees x was invested at 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார் 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு அமௌண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல 10%ங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா. தென் என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் த சேம் சம் வாஸ் invested at 4% more than the sum of period. இங்க என்ன சொல்லிருக்காங்க, இருக்கிற அந்த அமௌண்ட்டை அகைன் என்ன பண்றாங்கன்னா 4% அதிகமா வச்சு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. 4% அதே சேம் பீரியட், அதே 3 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் ஃபீச்சர்டு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் ரெண்டு பேருமே தென் இஃப் வுட் ஹாவ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 120 அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் என்னன்னு தெரியாது, 3 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. செகண்ட் 4%, அப்ப 10%னா இங்க என்னது 4னா 14% இல்லையா, அது அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 120 டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ் என்னங்கிறது தெரியாது, ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே செகண்ட் இன்னொரு அமௌண்ட் என்னங்கிறது 4% மோர்னு சொல்லியிருக்காங்க. 4% மோர் அப்படின்னா என்னது, 14 அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா இது 10%, அதை விட 4 அதிகமா எடுத்துக்கிறாங்க, 14% அதிகமா எடுத்துக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்றாங்க, 3 இயர்ஸ்க்கு
என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 120 அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 30%, இங்க 12, 42%. ஓகே, ஈக்குவல் டு 120. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 12% இஸ் ஈக்குவல் டு 120. அப்ப 1%, அந்த 100% அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு, 10ன்னு கிடைக்கும். அப்ப 1% இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 1%ங்கிறது தான் 1 part அப்படின்னு சொல்லலாம். 1 part 10 அப்படின்னா எனக்கு 100% தானே எக்ஸோட வேல்யூ என்னது, 100%. அப்ப எக்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 part 10ன்னா 100%னா எவ்வளவு இருக்கும், 1000 மாறுமா. அப்ப எக்ஸோட வேல்யூ 1000னா என்ன கேள்வி கேக்குறாங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 5x. அப்ப 5xனா எவ்வளவு இருக்கும், 5000 இருக்குமா. அப்ப 5000 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லுங்க, a man invested P. இங்கேயும் என்ன சொல்லல, பிரின்சிபல் சொல்லல, ஆனா ரெண்டு ஸ்கீம்ல ஒரு அமௌண்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு அமௌண்ட் 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும், இன்னொரு அமௌண்ட் 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க என்னன்னு தெரியாது, ஸ்டார்டிங்கா பிரின்சிபல் என்னங்கிறது ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. ஆனா அந்த அமௌண்ட்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இன்ட்டு 3 போடலாமா, ரெண்டு பேருமே 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க, டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்ப 3 வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க, 570 அப்படிங்கறது கிடைக்குது. தென் என்ன கேக்குறாங்க, பியோட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப இதுல டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க, இதை வச்சு நம்ம டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது கிடைச்சிரும் இல்லையா. டோட்டலா எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா. இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 54ன்னு கிடைக்குமா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 60%ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, 570. அவங்க எண்ட் ஆஃப் த இயர் வாங்குறது 3 வருஷம் கழிச்சு வாங்குற அமௌண்ட் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1.4%ங்கிறது தான் 570 ஈக்குவலா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாமா, இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1% அப்படிங்கிறது எவ்வளவா கிடைக்கும், 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ 1% 5னா பிரின்சிபல் எவ்வளோ, 100%. அப்ப இதுதான் பி இல்லையா. பிரின்சிபல் என்னவா இருக்கும், 1% 5னா நம்மளுக்கு 100% என்னவா இருக்கும், 500 இருக்குமா. அப்ப 500 தான் பிரின்சிபல் பியோட வேல்யூ. ஓகே ஓகே, இந்த சம்ல என்னன்னா ஒரு மோகன்கிறவரு என்ன பண்றாரு, டெபாசிட் பண்றாரு 4x ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8% per annum 2.5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் rupees x minus 200 அப்படிங்கிறது ரிசீவ் பண்றாங்க. தென் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃபாலோயிங் த நம்பர் இஸ் நியரஸ்ட் கியூப் அண்ட் லெஸ் தென் த x minus 150. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, லெஸ் தென் 20. அதாவது எக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 150 மைனஸ் பண்ணோம்னா இருக்கிற வேல்யூவோட கியூப் என்ன வரும், நியர்ஸ்ட் கியூப் என்ன வரும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது என்னது, 8% per annum 2.5 வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணலாமா. ஏன்னா இங்க 2.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம், 1/25 எழுதலாமா. 25% 5 இதோட கியூப் எப்படி எழுதலாம், 2 1/2 தானே. அப்ப 5/2ன்னு எழுதலாமா. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் 1 5 2 இன்னுமே கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இதோட வேல்யூ என்னது இருக்கும், 4x இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு என்ன ரிசீவ் பண்றாங்க, x minus 200ங்கிறது ரிசீவ் பண்ற அமௌண்ட். ஓகேவா, அப்ப இது ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வரலாமா. எல்லாமே ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்துட்டு 4x மட்டும் இந்தாண்ட வச்சோம்னா 5x மைனஸ் 5 இன்ட்டு 2 என்னவாகும், 1000 மாறும். ஓகே, அப்ப இந்தாண்ட வந்துச்சுன்னா x மட்டும் என்னன்னு கிடைக்கும், 1000ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா இதை கொண்டு வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணோம்னா 150 போச்சுன்னா 850ன்னு கிடைக்குமா. 850ங்கிறது இங்க மைனஸ் பண்ண வேல்யூ. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, இதோட கியூப் கேக்குறாங்க. அப்ப கியூப் வேல்யூ அப்படின்னா என்ன வரும், இதுக்குள்ள இருக்கிற கியூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, and 9 cube போடலாமா. அப்ப 9 cube தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க, விராட் அப்படிங்கிறவரு
ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க சம் ஆஃப் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு அமௌண்ட் டி, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, T plus 2.5ங்கிற அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டுமே சேம் ஈக்குவலா தான் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. தென் என்ன கேக்குறாங்கன்னா இயர் அண்ட் இது வந்து டீங்கிறது இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், இது வந்து இயர். ஓகேவா, அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. டீங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்ற ரேஷியோவும் அண்டு T plus 2.5ங்கிறதுக்கு 9ங்கிற ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இதோட ஃபைன் பண்ண பிறகு டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சு T plus 2.5 என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப இது ரெண்டு ஈக்குவல்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா T 90 is equal to 4T plus 10 வருமா? ஓகே, அப்ப 10னா இந்தாண்ட வந்துச்சுன்னா 9 T மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 10 95T. இங்க 5T இருக்கும், இங்க 10 இருக்கும். நம்மளுக்கு T மட்டும் தான் தேவை. டீயோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குமா? டீயோட வேல்யூ 2னா அந்த வேல்யூல எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப 2 plus 2.5 என்ன ஆன்சர் வரும், 4.5 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பை வீர் அப்படிங்கிற ஒரு 24% என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க 4 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதாவது மோர் தென் சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 150% அதிகமா கிடைக்கும் போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா. 24%ங்கிறது என்னது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 24%னா சம் இன்வெஸ்டட் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ என்ன பண்ணிக்கலாம்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் மட்டும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். டைம் பிளஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4. ஏன்னா ஸ்டார்டிங்ல எத்தனை வருஷம்ங்கிறது தெரியாது, அதை விட 4 வருஷம் அதிகமா என்ன பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை 100. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது இங்க கொடுத்துருக்கிறது 24% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்மள கேட்கறதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். சோ இதை வச்சு டி மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாமா? அப்ப டீயோட வேல்யூ இது எல்லாமே என்னவாயிடும், கட் பண்ணிடலாமா? 150%னா இந்த 100க்கும் இந்த 100க்கும் என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். சோ டீயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, டீயோட வேல்யூ 4. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், 150% மோர் தென்னு கேக்குறாங்க. 150% நம்ம எப்படி எழுதலாம், டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? அப்ப இந்த 100னா இந்த 0க்கு இந்த 0 கட் ஆயிடும். இது 2 டைம்ஸ் அண்ட் இங்க 3 டைம்ஸ். அப்போ 1.5ன்னு கிடைக்குமா? அப்போ 1.5ங்கிறது டீயோட மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரிஜினலா எவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது அதிகப்படுத்தினது. அப்ப இன்ட்டு டீயோட வேல்யூ என்ன இருக்கு, 4. அப்ப 9% தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, ஹர்சன்கிறவரு 400 ருபீஸை என்ன பண்றாங்க, பாரோ வாங்கியிருக்கிறாரு. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. ஹி பெய்டு 200 ஃபர்ஸ்ட் பே பண்றாங்க அண்ட் தென் 64 ருபீஸை லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ரெஸ்பெக்டிவ்லி 2 வருஷத்துக்கும் 64 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு, பே பண்ணிருக்காரு. தென் ஃபைண்ட் த ஹவு மெனி வில் பி பெய்டு. தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருப்பாருன்னு கேட்குறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் 400 பிளஸ் 400 என்ன பண்றாங்க அப்படின்னா பாரோ வாங்கி கொடுக்குறாங்க. அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம்னா 200. இதெல்லாம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 240 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 240 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல கிடைக்கிறது. ஆனா செகண்ட் இயருக்கு சேம் இதே அமௌண்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவர் எவ்வளவு அமௌண்ட்னா 240 அப்ப எவ்வளவு கிடைக்கும், 240 பிளஸ் 240 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா 64 அமௌண்ட் செகண்ட் இயர் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் கொடுத்த பிறகு எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா 200 கிடைக்கும். அப்ப தேர்ட் இயர் தான் நம்மள என்ன பண்றாங்க, கொஸ்டினா கேக்குறாங்க. அப்ப 200 பிளஸ் 200 சேம் பிளஸ் 200 எவ்வளவு அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா 100. அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 to 10ன்னு கிடைக்கும். அப்ப சாரி 220 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 220 தான் தேர்ட் இயர் அவங்க ரிசீவ் பண்ற அமௌண்ட். ஓகே, தேங்க்யூ.